எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மிக கீர்த்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு புது விதமான கோயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வாழ்க்கையிலையும் நிறைய விதமான பிரச்சனை இருக்குது. அதுவும் லேடிஸ்க்கு முக்கியமாக குழந்தை பிரச்சனை தாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் வரப்பிரசாதமாக அமைஞ்ச இந்த ஸ்ரீ வடபழனி கர்ப்பா ரக்ஷாம்பிகை கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிஞ்சால் இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணுங்கள். இந்த கோயிலோட பரிகாரங்கள் என்னன்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முல்லைவனமாக இருந்த இந்த இடம் மித்தொருவர் வேதிகை இவங்க 2 பேரும் இங்கே வாழ்ந்து வந்திருந்தாங்க. இவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. அப்போது முல்லைவனத்தவரையும் கர்ப்பா ரக்ஷாம்பிகையும் இவங்க வழிபட்டு வந்தாங்க. அப்போது இவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் முல்லைவனத்தவர் ஒரு நாள் வெளியில் போயிருக்கும் போது உர்த்தவபாதர்னு ஒரு முனிவர் பிச்சை கேட்டு வந்திருக்காரு. அப்போது வேதிகை மயக்க நிலையில் இருந்தனால அந்த முனிவருக்கு உணவு கொடுக்கவே முடியல. அப்போது இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, இவர் இருந்துட்டுமே ஒரு உணவு கொடுக்க முடியல, அதனால் அவர் ஒரு சாபம் விட்டுருக்காரு. அதுவும் கோவத்தில் விட்டனால அந்த கருவில் இருந்த குழந்தை கழிஞ்சிருக்கு. வேதிகை அதனால் மனம் உருகி நம்ம அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டனால அம்மன் கர்ப்பா ரக்ஷாம்பிகையாக உருவம் தோன்றி கழிஞ்ச கருவை ஒரு குடத்தில் வைத்து ஆவாகனம் செய்த குழந்தை உருவாகும் வரை அம்மன் காப்பாற்றி கொடுத்தாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச மித்தொருவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்தாலும் லேடிஸை இந்த அம்மன் காப்பாற்றணுன்னு அவர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டார். அதனால் அம்மன் திருக்கற்கா ஊரில் நம்ம கர்ப்பா ரக்ஷாம்பிகையாக சுயம்புவாக தோன்றியிருக்காங்க. திருக்கற்கா ஊரில் கர்ப்பா ரக்ஷாம்பிகை கோவிலில் என்ன வழிமுறையில் என்ன பூஜை நடக்குதோ அதே இங்கே ஸ்ரீ வடபழனி கர்ப்பா ரக்ஷாம்பிகை கோவில் கோடம்பாக்கத்துலேயும் அதே தாங்க ஃபாலோ பண்ணப்படுது. ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க, காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து இந்த வழிமுறை பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா, அதுவும் 4:30 மணி போல் வந்தீங்கன்னா 300 ரூபா, தட் இஸ் 300 பணம் கட்டிட்டு பாலும் பூக்களும் எடுத்துகிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை 48 நாள் விரதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. கரெக்டாக வெள்ளிக்கிழமைலேருந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அவங்க கொடுக்குற நெய் பிரசாதம் சாப்பிட்டு வரணும். சப்போஸ் லேடிஸ்க்கு மென்சுரேஷன் வந்துடுச்சுன்னா அந்த 5 நாள் மட்டும் விட்டுட்டு சுத்தபத்தமாக நீங்கள் திருப்பியும் அதை ஃபாலோ பண்ணணும். இந்த பிரசாதம் சாப்பிடும் போது நான்வெஜ் சாப்பிட்றது சில பேர் தவிர்த்தா நல்லது. வெஜிடேரியன் மட்டும் கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.